அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு மிகவும் முக்கியமான பதிவுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6/12/2024 வெள்ளிக்கிழமை. அது மட்டும் கிடையாதுங்க, பஞ்சமியும் இருக்குது. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிகவும் அற்புத பலனை தரக்கூடியது. இந்த நாளில் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. இந்த இலை கிடச்சிதுன்னா அந்த இலையில மட்டும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை எழுதி உங்களுடைய நிலவாசலில் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக பணவரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும். எப்பேற்பட்ட வறுமையாக இருந்தாலும் சரி, அது இருந்த இடம் தெரியாமல் போகும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும். மொத்தத்தில் சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் இது உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிகவும் விசேஷமான நாள். அது கூடவே பஞ்சமி இருக்குது. அதாவது இரவு தங்குற பஞ்சமியை தான் நம்ம கணக்கில் எடுத்துப்போம். அப்படி பார்த்திங்கன்னா நாளைக்கு 11:15 பஞ்சமி முடிவடைகிறது. இருந்தாலும் நாளை முழுக்க நம்ம பஞ்சமி வழிபாடு பண்ணலாம். உங்களால் பூஜை பண்ண முடிஞ்சாலும் முடியாவிட்டாலும் இந்த ஒரு எளிய தாந்திரிக முறையை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பணத்தடைகள் முழுவதும் நீங்கள் நல்ல ஒரு பணவரவையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரச இலை கிடச்சிதுன்னா 11 அரச இலை எடுத்துக்கோங்க. சப்போஸ் அரச மரத்தோட இலை கிடைக்காத பட்சத்தில் 11 வெற்றிலை எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு அந்த வெற்றிலை இல்லைன்னா அரச இலையை எது கிடைக்குதோ அதை நல்லா தண்ணீரில், மஞ்சள் தண்ணீரில் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நாளை காலையிலிருந்து இரவு 9 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அதாவது அரச இலை இல்லைன்னா வெற்றிலை எடுத்துக்கிட்டீங்க இல்லையா, அதை நல்லா தண்ணீரில் வாஷ் பண்ணிவிடுங்க. அந்த 11 இலையுமே வாஷ் பண்ணிவிட்டு பூஜை ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு மந்திரத்தையும் நம்பரையும் எழுத போகிறீங்க. நாளைய நாள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள். அதே போல் 6 அப்படின்ற டேட்டு வந்திருக்க பாருங்கள், இது சுக்கிரனுக்குரியது. இந்த 2 சிறப்பம்சம் பொருந்திய நாளில் இதை நீங்கள் எழுதி நிலவாசலில் வைக்கும்போது சொல்ல முடியாத அளவுக்கு அற்புத பலனை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அதாவது வெற்றிலை இல்லைன்னா அரச இலை வச்சுருக்கீங்க, காம்பெல்லாம் நீங்கள் கிள்ளணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த வெற்றிலையில் இல்லைன்னா அரசாணையில் என்ன பண்ணுறீங்கன்னா, குங்குமம் எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் குங்குமம் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சளை கலந்துக்கோங்க. அது கூட தயிர் சேர்த்துக்கணும். அதாவது தயிர் இருக்க பாருங்கள், எச்சில் படாமல் இருக்கிற தயிரை நீங்கள் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருந்தாலும் சரி, கடையில் கூட நீங்கள் வாங்கிட்டு வச்சுக்கலாம். குங்குமம், தயிர், மஞ்சள் இது 3த்தையும் கலந்துக்கணும். ஒரு பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு ஒரு இலையில் பார்த்தீங்கன்னா மேலே 6 கீழே 6, அதாவது இலைக்கு மேலேயும் 6 கீழேயும் 6 எழுதிட்டு நடுவில் ஸ்ட்ரீங் 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 அப்படின்னு 3 முறை எழுத போகிறீங்க. இதே போல் 11 இலையிலையும் எழுதணும். அதாவது குங்குமம், தயிர், மஞ்சள் இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் போல் ரெடி பண்ணிவிட்டு இதை நீங்கள் எப்படி எழுதணும்னா, வேப்பங்குச்சியாலையும் எழுதலாம், மாங்குச்சி கிடச்சிதுன்னா அதாலையும் எழுதலாம், மாதுளை மரத்தோட குச்சி கிடச்சிதுன்னா அதாலையும் எழுதலாம். எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் நம்ம ஊதுபத்தி ஏற்றுவோம் பாருங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற குச்சாலையும் எழுதலாம். 11 இலையிலுமே மேலே 6 கீழே 6ன்னு எழுதிக்கோங்க. நடுவில் ஸ்ட்ரீங் அப்படின்ற மந்திரத்தை 3 முறை இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி எழுதியிருக்கணும் அதே போல் எழுதிக்கோங்க. இப்படி எழுதி அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பூஜை ரூமில் ஒரு தாம்பாள தட்டில் வச்சுடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. காமாட்சி அம்மன் விளக்கில் இருக்கிற தீபத்தை கூட நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம். இப்படி ஏற்றி வச்சுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த ஒவ்வொரு இலையுமே நம்ம தோரணத்துக்கு கட்டுவோம் பாருங்கள், அது போல் ஒவ்வொரு இலையுமே ஒரு வெள்ளை கலர் நூலில் தோரணம் போல் கட்டி அதை வராகியம்மன் இல்லைன்னா மகாலட்சுமி தாயாரோடைய பாதத்தில் வச்சுடுங்க பூஜை ரூமில். அவ்வளோதான். நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என் இல்லம் தேடி சகல செல்வங்களும் வரணும், பணவரவு ஏற்படணும், நல்ல ஒரு அதிர்ஷ்ட நிலை என் வாழ்க்கையில் உண்டாகணும், வாழ்க்கையில் நல்ல பணவரவு, செல்வ வரவு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி அதிகரிக்கணும், அனைத்து செல்வங்களும் என் இல்லம் தேடி வரணும் அப்படின்னு கூட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த தோரணம் மாதிரி கட்டி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதை எடுத்து உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் நீங்கள் கட்டக்கூடாது. நிலவாசல் இருக்குது பாருங்கள், அதுக்கும் நீங்கள் வெளியில் கட்டாமல் நம்ம எப்படி வெளியில் தோரணம் கட்டுவோமோ அதே போல் வீட்டுக்குள்ளே இந்த தோரணத்தை நம்ம நிலவாசலில் கட்டணும். அதாவது
நீங்கள் நம்பர் எழுதி ஸ்ரீங்கன்னு மந்திரம் எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதை உங்கள் வீட்டு நிலவாசலுக்கு வெளியில் கட்டாமல் வீட்டுக்குள்ளே நீங்கள் இதை கட்டணும். அவ்வளோதான். இப்படி இந்த தோரணத்தை நாளை காலையிலேருந்து நாளை இரவுக்குள்ளே ஒரு 10 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த ஒரு வழிபாடை பண்ணலாம். நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணும்போது சாம்பிராணி கற்பூரம் காட்டும்போது இந்த ஒரு தோரணத்துக்கும் காட்டுங்க. 1 மாதம் வரைக்குமே அது இருக்கலாம். 1 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தோரணத்தை அப்படியே கழட்டி ஏதாவது மரத்துக்கடியில் இருக்கிற மண்ணில் போட்டெல்லாம், இல்லைன்னா ஓடுற தண்ணியில் விட்டெல்லாம். இப்படி செய்யும்போது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் உங்கள் இல்லம் தேடி வரும். பர்டிகுலராக நாளைய தினத்தில் செய்யும்போது நல்ல ஒரு பணவரவு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும். மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருளும் சுக்கிரனுடைய பரிபூரண அருளும் கிடைக்கும். அதனால் மறக்காமல் இதை பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் நான்வெஜ் சாப்பிட்டுட்டிங்கன்னா குளிச்சுட்டு செய்யுங்க. மாதவிடாய் காலமாக இருந்தால் நீங்கள் செய்யாமல் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா குழந்தைகள் இல்லை உங்கள் கணவர் மாமனார் மாமியாரை விட்டு செய்ய சொல்லுங்கள். மறக்காமல் ₹1 கூட செலவு கிடையாது. மிகவும் அற்புதமான ஒரு பரிகாரம். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.